ஸோ இதெல்லாம் என்னோடய பேக் ஃபேஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ப்ரைமரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த லுக் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி வேர், காலேஜுக்கு இல்லை ஒர்க்குக்கு இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துக்கு போகணும், எவ்ரிடே வேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேக்கப் போட்டுட்டு போகலாம். ஸோ இதில் நம்ம ஃபவுண்டேஷனும் வந்து யூஸ் பண்ணல, ப்ரைமரும் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால அது ரெண்டுமே மேண்டேட்ரி கிடையாது, எவ்ரிடே யூஸ் பண்ணணும். ஸோ அதில் போய் நிறைய அமௌண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த மேக்கப் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மேக்கப்புக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ ப்ரைமர் மாதிரி நமக்கு செட் ஆகிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபேஸில் போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு ஃபேஸில் ஒரு தடவை நல்லா ரப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஜெல் பேஸ்ட் ஸ்டிக்கியான மாய்ஸ்சரைசர் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அப்ளை பண்ண போகிறது வந்துட்டு பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல், இதுதான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜெல். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபேஸில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இதே ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டான அஃபோர்டபுளான ஆப்ஷன் எதுவோ நான் அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இதை கொஞ்சம் நேரம் செட் ஆக விடுங்க. செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்டிக்கி ஃபீல் இருக்கணும். ஸோ அப்போ நம்மளோட பேஸ் போடும்போது இன்னும் நல்லா இதுவாகும். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற நார்மல் மாய்ஸ்சரைசர் எது இருந்தாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் செட் ஆகிற அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ லிப் பாம்க்கு நான் அப்ளை பண்ண போகிறது வந்து வாடி ஹெர்பல்ஸோட ஸ்ட்ராபெரி லிப் பாம். ஸோ இதுதான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட லிப்ஸ் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம முடிக்கிறதுக்குள்ள எப்படியும் அந்த லிப் பாம் போயிடும். பட் இருந்தால் கூட நம்ம லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம என்னோடய ஃபேஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது, ஸ்கார்ஸ் இருக்குது. அண்ட் என்னோடய அண்டர் ஐஸில் வந்து லைட்டாக பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் லிப்ஸ் சைடில் இங்கே நோஸ் கிட்டலாம் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஹைட் பண்ணணும் பேசிக்லி. இல்லை அப்படின்னா நம்ம வெறும் காஜல், ஐப்ரோஸ் அதை மட்டும் பண்ணிட்டு விட்டுடலாம். ஸோ அது இருக்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கன்சீலர் வந்து நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இல்லாமல் ஸ்டேக் ஒர்க்கியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. நான் ட்ரை பண்ணதில் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இருக்கிற கன்சீலர். இதோட ஷேட் நம்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 1. ஷேடோட நேம் இல்லை, நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். இதில் ஏன்னா 1, 2, 3 அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ நான் எங்கெல்லாம் எனக்கு ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கிற கலரே தான் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். லைட் டோன்ஸ் எடுக்காதீங்க, ரொம்ப டார்க் டோன்ஸும் போயிடாதீங்க. கரெக்டாக உங்கள் ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற கலராக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணால் கவரேஜ் இன்னும் நல்லாயிருக்கும் ஹைலைட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது கன்சீலர்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து கன்சீலரை வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைக் ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்காது, பட் ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் கவரேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்பாட்ஸ்லாம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக வந்து பவுடர் யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
இல்லை அப்படின்னா அது க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பவுடருக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து Quirkyயோட காம்பேக்ட் பவுடர். ஸோ இதோட ஷேட் வந்துட்டு ஹை ஆன் கெஃபீன் 4. இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஷேட். என்னோட ஷேடே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷேட்ஸே வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த பவுடர். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா கவரேஜ் கொடுக்குற ஒரு பவுடர் தான் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து எங்கெல்லாம் நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் நல்லா இதை வந்து டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேட் பார்த்து வாங்க தெரியல, எனக்கு என் ஷேட் எதுன்னு தெரியல, ஆன்லைனில் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து Quirkyல நல்லாயிருக்கும். அதில் இருக்கிறது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து பவுடர் போட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணக்கப்புறம் நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் கவரேஜ் கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கிடைக்காது. அதே போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பென்சில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நம்ம பவுடர்ஸ் பொமேட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பென்சில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் வந்து மிஸ்க்லரில் இருக்கிற ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இது நான் ரொம்ப ரெகுலராகவும் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சின்னதாகிடுச்சு. ஸோ இதை வச்சு நான் இப்போ வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் ஏற்கனவே பிகினர்ஸ் வீடியோன்னு ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஐப்ரோஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்பூலி ப்ரஷ் வச்சு நம்ம வந்து லைட்டாக இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ காஜலுக்கு நான் யூஸ் பண்ண போகிற காஜல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைக்காலேருந்து ராக் தி லைன் காஜல். ஸோ இந்த காஜல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். நான் எப்போதுமே லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது ஆஃபர்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயே வாங்கிக்கலாம். நல்லா டார்க்காகவும் இருக்கும், ரொம்ப நேரமும் ஸ்டே ஆகும், ஸ்மஜ்ஜும் ஆகாது அதிகமாக. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ப்ராண்டில் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இதே தான் நான் மேலேயும் அப்ளை பண்ண போகிறேன், கீழேயும் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக இந்த விங் லைனர்லாம் பிடிக்காது, அதிகமாக நான் வேர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் காஜலே யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு விங் லைனர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது பென் லைனர் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விங் லைனர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மஸ்காரா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஆப்ஷனல் தான், பட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா நம்ம லேஷஸ்லாம் எதுவும் வைக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக கேர்ல்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஒரு ஐலேஷ் கேர்லர் எடுத்து நம்ம வந்து லேஷஸை கேர்ல் பண்ணிக்கலாம். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ லேஷஸை வந்து கேர்ல் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து மெப்லினோட ஹைப்பர் கேர்ல் மஸ்காரா இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே வேரியண்ட் தான் இது, பட் ஆனால் இதோட பேக்கேஜிங் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுதான், இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே அஃபோர்டபுள் தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மஸ்காரா வந்து மேலே மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, கண்டிப்பாக கீழேயும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களோட கண் நல்லா பெருசாக தெரியும். ஃபைனலாக நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ லிப்ஸ்டிக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஃபேவரட் நியூட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சில் என்னோடய ஸ்கின் டோன்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து மேட் ஹேசல் Crayon லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்துட்டு 17 Brandy Harrington. இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், அதில் நிறைய அஃபோர்டபுளான இதை விட கம்மி ப்ரைஸில் இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் கூட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற லுக். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக நான் பேசிகிட்டே பண்ணதுனால கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இது நீங்கள் பண்ணும்போது 5 மினிட்ஸோட கம்மி டைம் தான் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கடகடன்னு பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் லுக்ஸ் பர்ஃபெக்ட், ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் எங்கே வேணும்னாலும் இதை வந்து கேரி பண்ணிக்கலாம். லிப்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நீங்கள் இன்னும் ஸ்மச் பண்ணிட்டீங்க ஐஸ் அப்படின்னா அதே நீங்கள் நைட் டைமுக்கு வேர் பண்ணிக்கலாம். இல்லை ரெட் லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா டே டைம்லையும் வேர் பண்ணிக்கலாம், நைட் டைம்லையும் வேர் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் இதை வந்து எப்படி கேரி பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். பட் இதுதான் ரொம்ப பேசிக். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக எவ்ரிடேவும் வேர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது மீட்டிங் போகிறீங்க, யூ கெட் இட் ரைட். ஸோ எந்த இடத்துல வேணும்னாலும் இது நீங்கள் கேரி பண்ணிக்க முடியும். வெரி சிம்பிள் அண்ட் வெரி லெஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.